என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். யோகாசனம் என்பது மக்கள் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ வேண்டும். இதற்காக மருந்து மாத்திரைகள் கிடையாது. மெடிக்கல் ஸ்டோரில் போய் நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நோயே வரக்கூடாதுன்னு மாத்திரை கேட்ட கிடைக்க, எந்த நோயாவது வந்தால் தான் அவங்க மாத்திரை கொடுப்பாங்க. ஆனால் இது நமக்கு நாமே டாக்டர் ஆகிக்கொள்ளலாம். நாம் உடல்நலத்தோடு இருப்பதோடு மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து, வீட்டில் உள்ளவர்களும் கற்றுக் கொடுத்து டாக்டர்களாக நாம் சேவை செய்கிறோம். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், தாம்பரத்திலிருந்து இந்த குழந்தைகள் வந்திருக்கின்றது. அது எனது கிளை. ஜெயதுர்கா 9 வயசு 4ஆம் வகுப்பு. ஆசிகா 9 வயசு 4ஆம் வகுப்பு. வர்ஷினி 9 வயசு 4ஆம் வகுப்பு. வித்திகா 7 வயசு 2ஆம் வகுப்பு. அது கூட பாருங்கள், 2 வயசு கம்மியானவங்க கூட 7 வயசும் பண்ணுது, 9 வயசும் பண்ணுது. அவர்கள் இப்பொழுது லகு ஏகபாத ராஜகபோடாசனம், இந்த பிள்ளைகளுக்கு ருக்மணி என்ற யோகாசன ஆசிரியர் இந்த பிள்ளைகளை வதைக்க இருக்கிறார். நீங்கள் பார்க்க வேண்டும். செய்கள் பார்க்கலாம். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு முதலில் எல்லோரும் வலது காலை திருக்கி செய்யுங்கள். லகு கபாடாசனம். எல்லா பிள்ளைகளும் அற்புதமாக செய்கிறது. எத்தனை நெளிவுகள், எத்தனை சுழிவுகள் இருக்கிறது, உடல் வளைக்கப்படுகிறது, பக்குவப்படுத்தப்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். முட்டு, பந்துக்கிண்ண முட்டு, கரண்டை முட்டு, தோள்பட்டை ஜாயிண்ட் இவைகளெல்லாம் வலுப்பெறுகின்றன. ஓட்டப்பந்தயத்திற்கு தயாராகக்கூடியவர்கள் இது போன்ற ஆசனங்களை செய்தால் முட்டுக்கள் எல்லாம் லகுவாக இருக்கும். அவர்கள் பந்தயத்தில் வெற்றி பெறுவதற்கு கால்கள் அவளுக்கு துணையாக இருக்கும், கைகள் அவர்களுக்கு துணையாக இருக்கும். லகு வஜ்ராசனம். மெதுவாக கலைங்கள். இப்போ இடது காலை செய்யுங்கள். லகு ஏகபாத ராஜகபோடாசனம். மெதுவாக கலையுங்கள். இப்போ ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு செய்யுங்கள். நீ அங்கே பாரு, நீ அங்கே பாரு, டேய் படுங்க. லகு ஏகபாத கபோடாசனம். எத்தனை ஜாயிண்டுகள் திருகப்படுகின்றன, வளைக்கப்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும். ஜாயிண்டுகள் இருக இருக நமக்கு வெகு சீக்கிரமாக முதன்மை வந்துவிடும். தவிர புழக்கத்தில் நாம் ஜாயிண்ட் வைத்துத்தான் பல்வேறு காரியங்களை செய்து வேண்டியிருக்கின்றது. அந்த ஜாயிண்ட் இறுகிவிட்டால் நாம் லகுவாக வேலை செய்ய முடியாது. அதேபோல்தான் ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுபவர்களுக்கு ஓட்டப்பந்தயம், தாண்டுதல், குதித்தல் இவைகளுக்கு ஜாயிண்ட் ரொம்ப முக்கியம்.
ஜாயிண்ட் யாருக்கு இலகுவாக இருக்கார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். உடல் ரீஜெனரேட் ஆயிரும், எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருப்பார்கள். சோம்பேறித்தனம் என்பதே குழந்தைகளுக்கு வராது. காலையில் ஒரு தடவை 2 தடவை விட்டாலே போதும். விட்டுருங்க, அடுத்த காலத்துக்கு போடுங்க. நேர் நிவருங்க. மெதுவாக விடுங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கேங்கிறது கஷ்டமாக விட்டுருங்க. அப்படியே நேரே போய் பத்மாசனத்தில் உட்காருங்க. எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இந்த கஷ்டமான ஆசனத்தில் நாங்கள் இருப்போம். சாதனை செய்திருக்கிறார்கள் அனுதினமும். ஆகவே தான் 2 காலையும் மாறி மாறி போடுகிறார்கள். சிலருக்கு வலது பக்கம் வரும், இடது கால் வராது. ஆனால் இந்த குழந்தைகள் பாருங்கள் 2 பக்கமும் அற்புதமாக செய்திருக்கிறார்கள். ஆகவே நாம் காலையிலும் மாலையிலும் குழந்தைகளுக்கு இது போன்ற ஆசனங்களை ஒரு 10 நிமிடம், ரொம்ப நேரம்லாம் வேண்டாம், செய்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் நோய் என்பதே வராது. டாக்டரிடம் போக வேண்டிய அவசியம் இருக்காது, மருந்து செலவும் இருக்காது. நம்மை பார்த்து மற்றவர்களும் செய்து அவர்களும் நோயற்ற வாழ்வுக்கு வழி தேடுவார்கள். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் மட்டுமல்லாமல் அவர்கள் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து டாக்டர்களாக மாறுவார்கள் என்பதை உறுதியாக தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.